ஹாய் காய்ஸ், நான் உங்கள் காரைக்கால் பொண்ணு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கீரை குழம்பு சிம்பிளாக வைக்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கீரை எடுத்துக்கலாம். கீரை எடுத்து நான் ஒரு கடை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காய தக்காளி அரிஞ்சு வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணி, நான் புளி தண்ணிலே மிளகாய் தூள் போட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஏற்கனவே. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கிண்டி விட்டு மற்ற அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்க நான் போட்டுக்கிறேன். போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு அடுப்பில் எக்கு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இந்த குழம்புக்கு அது எக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கீரையை நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கீரை கொதிக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்துடும். கீரை குழம்பு ரெடி ஆகிட்டு, எக்கும் ரெடி ஆகிட்டு. பாய்.